யோ நமக. வணக்கம். இன்றைக்கி மகாலய அமாவாசை தினம். இதுக்கு நிறைய பேர் இந்த பித்ரு தர்ப்பணம் எப்படி பண்ணுதல் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக நான் சில விளக்கங்கள் சொல்கிறேன். இதை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். பித்ரு தோஷம் முதல் தர்ப்பணம் வரை கண்ணுக்கு தெரியாத தோஷங்களையும் நீக்கக்கூடியது தான் மகாலய அமாவாசை வழிபாடு. தடுமாறியவனுக்கு தை அமாவாசை, ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை, மறந்து விட்டவனுக்கு மகாலய அமாவாசை என்றொரு சொல் வழக்கு இருக்குது. இந்த புண்ணிய தினங்கள்லையாவது நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவங்களுக்குரிய ஆராதனை உளமாற நீங்கள் செய்யுங்க. சுபகாரிய தடைகள், முன்னேற்றம் இன்மை, தொழில் வியாபார விருத்தி இல்லாமல் போகுதல், குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போகுதல், இந்த மாதிரி சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் பித்ரு தோஷம்தான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. நமக்கு உயிரையும் உடலையும் தந்த பெற்றோர்களை அவர்கள் வாழும்போது உரிய மரியாதையோடு நடத்தி அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமை. ஆனால் அவங்க மறைந்த பிறகு அவங்களுக்குரிய ஆராதனைகள் செய்து வழிபட வேண்டியது அவசியம். இவற்றை செய்யாமல் விட்டுவிடும்போது தான் முன்னோர்களுடைய வருத்தத்துக்கு நாம் ஆளாகிறோம். அவர்களினுடைய மனக்குறையே பித்ரு தோஷமாக நம்மை பிடிக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு கேதுக்களோடு எந்த ஸ்தானத்தில் சேர்ந்திருந்தாலும் அது பித்ரு தோஷத்தை குறிக்குது. இப்படிப்பட்ட ஜாதகக்காரர்கள் பித்ரு வழிபாட்டை மிகுந்த கவனத்தோடு செய்து வரணும். தந்தையை இழந்த அனைவரும் அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்து வழிபடுவது ரொம்ப அவசியம். ஒரு ஆண்டில் எத்தனை தர்ப்பணங்கள் வேணாலும் செய்யலாம். ஒரு ஆண்டுக்கு 96 முறை தர்ப்பணம் செய்ய வேண்டுங்கிறது வேதம். ஆனால் இன்றைக்கி அவசர யுகத்தில் அனைவராலும் இதை கடைப்பிடிக்க முடியலைங்க. எனவே 12 மாதங்களில் வரும் 12 அமாவாசை நாள்கள்லையும் தர்ப்பணம் செய்யணும் பெரியோர்கள். ஆனால் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் சாத்தியமில்லைங்கிறனால இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள்களாவது பித்ரு தோஷத்தை செய்யணும். எப்படி செய்யணுங்கிற முறையை தெளிவாக சொல்கிறேன். முதல்ல தர்ப்பணம் செய்ய மொத்தம் ஒரு 16 தர்ப்பை புல்லை வேணும். அந்த கடையில் வாங்கிக்கலாம். 16 தர்ப்பை புல் முனைகள் உள்ளதாக இருக்கணும். அவற்றில் ஒரு 8 தர்ப்பை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டு 2 செவ்வகம் மாதிரி அடுக்கிடணும். அதில் ஒரு 5 தர்ப்பைகளை எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். 3 நுனி தர்ப்பைகளை பயன்படுத்தி பௌத்திரம் மோதிர மாட்டம் போடுவாங்க. அது தெரியலன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஐயத்தை கொடுத்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைனால் பௌத்திரம் செய்யும் முறை அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பௌத்திரம் மோதிரம் போடுறத சொல்லி கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதே போல் 2 குட்டையான தர்ப்பைகளை கையில் இடுக்கிக்கணும். பௌத்திரங்கிற அந்த தர்ப்பையில் செஞ்ச மோதிரத்தையும் கையில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காலுக்கு கீழே சின்ன சின்ன தர்ப்பை புல்லுகளை ஆசன மாட்டம் போட்டுக்கணும். உதிரி தர்ப்பையை நீங்கள் கடைகளில் இதை ஒரு செட்டாகவே விற்கிறாங்க. அதை அப்படியே வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எந்த திசையில் உட்காரணும் குழப்பம் வருது. அப்போ இந்த மகாலய அமாவாசை காலங்களில் பெரும்பாலும் சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து தர்ப்பணம் செய்வது வழக்கம். ஏன்னா தெற்கு நோக்கி அமர்வதும் சிறப்பு தான். இப்போ திசைகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு தேவர்களுக்கு உரியது. மனிதர்கள் மேற்கை எடுத்துக்கொண்டார்கள். வடக்கை ருத்ரர்கள் எடுத்துக்கிட்டாங்க. தெற்கை பித்ருக்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதோட பித்ருக்கள் உலகின் தலைவரான யமதர்மராஜனுடைய பட்டணம் ஷம்யமினி என்ற அவனுடைய அரசாங்கம் தெற்கில் தான் இருக்கிறனால பித்ரு பூஜையை தெற்கு முகமாக நோக்கி செய்ய வேண்டும்ங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இப்போ அதுக்கு முன்னால் நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கணும். ஒரு பலகையில் உட்காந்துக்கலாம், துணியை விரித்து உட்காந்துக்கலாம், கையில் ஒரு தீர்த்தத்தை தொடச்சிக்கலாம். முதல்ல ஒரு பேப்பரில் கிரிச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அது மேலே என்ன சொல்லணும், அமாவாசை நாளினுடைய வாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரத்தை சொல்லி கலசத்தில் உள்ள நீரில் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி, தாமிரபரணி எல்லா புண்ணிய நதிகளும் இங்கே எழுந்தருளணும், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடணும். அப்புறம் தர்ப்பணத்துக்குரிய சங்கல்பம் செய்யக்கூடிய மந்திரம் தெரிந்தவர்கள் சங்கல்ப மந்திரங்களை சொல்லி செய்யலாம். தெரியாதவங்க நான் சொல்லக்கூடியதை கீழே இருக்கிறத சொல்லலாம். நிதானமாக சொல்கிறேன் பாருங்கள். பூமே விடும் பரதகண்டம் மேருவின் தென்பால், தேவரும் விரும்பும் புண்ணிய நாட்டில் பொலிவரும், எந்தன் வீட்டில் பித்ருக்கள் தெய்வங்கள் எழுந்து. அதே போல் மகாலய மாச அமாவாசை தினத்தில் எழுந்தருளி, உத்திரம் நட்சத்திரத்தில் விண்மீன்கள் நிலவும் இந்த நாளில்
தர்ப்பணம் செய்வதை ஏற்க குறிக்கோள் பகிர்ந்திட்டேன் என்று கூறி சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம்னா குறிக்கோள் பகிர்தல்னு அர்த்தம். அப்புறம் என்ன செய்யணும்? அந்த ஏற்கனவே சட்டம் வச்சிருக்கோம் பாருங்கள், தர்ப்பை போல். தேவர்களே, பித்ருக்களே, மகரிஷிகளே, தர்ப்பையில் அமர்ந்திடுங்கள் என்று 3 முறை சொல்லி எல்லை போடணும். அடுத்து அப்புறம் தேவர்களே உங்களுக்கு தர்ப்பணம் விடுகிறேன் அப்படின்னு 3 முறை சொல்லி விரல் நுனி வழியாக தீர்த்தத்தை தண்ணீரை விடணும். பிரம்மனே உமக்கு தர்ப்பணம் விடுகிறேன், மகரிஷிகளே உங்களுக்கு தர்ப்பணம் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவின் தாத்தா ஆகியோரோட பெயரை சொல்லி கோத்திரம் சொல்லி எள்ளும் நீரும் விடணும். அதேபோல் அம்மாவளிக்கும் தர்ப்பணம் இட வேண்டும். இதில் அம்மா தந்தையின் அம்மா, தாத்தாவின் அம்மா ஆகியோரது பெயர்களை குறிப்பிட்டும் தர்ப்பணம் இட வேண்டும். அடுத்து ஆத்ம பிரதட்சணம், வணங்கியபடியே தன்னைத்தானே சுற்ற வேண்டும். பின்னர் தர்ப்பையை பிரித்துவிட்டு எள்நீர் வைத்து கொண்டு இந்த தர்ப்பணத்தின் மூலம் என் தாய், தகப்பன், உறவினர்கள், கோத்திர வழி வந்த அனைவரும் நான் விடும் எள் நீரால் பரம திருப்தி அடைந்து என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஆமாம். அதுக்கப்புறம் தானம் கொடுக்கலாம். வீட்டில் நாமளே பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்? தானங்கள் கொடுக்கலாம், வஸ்திரம் தானம் கொடுக்கலாம், காய்கறிகள் தானம் கொடுக்கலாம். திருமணத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஏழை பெண்களுக்கு வசதி இருந்தால் தங்கத்தில் திருமாங்கல்லை வாங்கி தானம் கொடுக்கலாம்.